نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அவன் நமக்கெல்லாம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி நாளை வர இருக்கிற இந்த நிரந்தரமான மறுமை வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மார்க்கம் காட்டி தந்த எல்லா வகையான நல்ல காரியங்களையும் நம்மால் இயன்ற அளவுக்கு செய்து அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய தீமையான காரியங்களை விட்டும் முழுமையாக விலகி மறுமையை வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த சொர்க்கத்தை மனிதர்களில் அதிகமான மக்கள் பெற்றுக்கொள்வதற்கான அடைந்து கொள்வதற்கான காரணத்தை பற்றி நபி தோழர்கள் சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த பதிலை நாம் அனைவரும் தெரிந்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, அக்ஸரு மா யதுகுலுன் நாசு அலல் ஜன்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அதிகமான மக்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு என்ன காரணம்? எந்த காரியத்தை செய்ததற்காக அநேகமான மக்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்தகுவல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய அந்த இறைச்சம் என்கிற அந்த பண்பு. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல பண்பு, அந்த மனிதத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள். இப்போ அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த இறைச்சம் என்கிற அந்த ஒரு பண்பு, அதோடு சேர்த்து அந்த நல்ல பண்பு நற்பண்புகளும் தான் ஒரு மனிதனை இலகுவாக சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சஹாபாக்களுக்கு பதிலாக சொன்னார். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக எப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட நற்பண்புகளை எல்லாம் ஒரு முஸ்லீம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறை குர்ஆன் வாயிலாகவும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் வழியாகவும் நமக்கு நாம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுபோல நம்மை நாளை மறுமையிலே நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய, நம்முடைய நன்மைகளையெல்லாம் இழக்க செய்யக்கூடிய ஏராளமான தீய பண்புகளையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சுட்டிக்காட்டி, இது போன்ற பண்புகள் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் கண்டிப்பாக நாளையில் நஷ்டவாளிகள் தான், அவர்களுக்கு நரகம் தான் என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சுட்டிக்காட்டுகிறான். இப்படி நம்மை நரகத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஏராளமான அந்த தீய பண்புகளில் முக்கியமான ஒரு பண்பாக இருப்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அலட்சிய போக்கு. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு செயலை நம்ம செய்வதாக இருந்தாலும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அசால், அந்த பொடுபோக்குத்தனம் என்பது நம்மை நாளை மறுமையிலே தோல்வி சொல்லக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது.
எந்த அளவுக்கு இந்த அலட்சிய போக்கு என்பது மனிதனுக்கு இந்த இம்மை வாழ்க்கையிலும் சரி, நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, நாளை வர இருக்கக்கூடிய இந்த மறுமை வாழ்க்கையிலும் சரி, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெட்ட குணம் என்று இந்த அலட்சியம் என்கிற குணத்தை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு நீங்க உலகத்தை எடுத்து பாருங்கள். இந்த உலகத்திலேயே இந்த அலட்சியம் என்கிற இந்த குணம் காரணமாக மனிதர்கள் எப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கெல்லாம் ஆளாகிறார்கள் என்பதை அன்றாடம் நாம் பார்த்து வருகிறோம். ஒரு மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு அலட்சியம் என்பது இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஏற்படுத்தக்கூடிய பாரதூரமான விளைவுகளை கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், வாகனத்தை ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநர்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அலட்சியத்தை நீங்க பாருங்க. சில நேரத்தில் அவர்களிடத்தில் வரக்கூடிய அந்த சின்ன ஒரு அலட்சியம், சின்ன ஒரு கவனக்குறைவின் காரணமாக எத்தனையோ மக்களுடைய உயிர் போவதற்கு காரணமாக இருக்குதா இல்லையா? எத்தனையோ மக்கள் தங்களுடைய கைகால்களை இழக்கக்கூடிய அளவுக்கு போறதுக்கு என்ன காரணம்? அந்த மனிதன் அந்த ஓட்டுநரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அலட்சியம். அதே போல் மருத்துவம் செய்யக்கூடிய அந்த மருத்துவரை எடுத்து பாருங்க. மருத்துவர்கள் செய்யக்கூடிய அந்த டாக்டர் அவருடைய மருத்துவத்தில் செய்யக்கூடிய ஒரு அலட்சியம், ஒரு கவனக்குறைவுனா பாதிக்கப்படக்கூடிய எத்தனையோ மக்களை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அன்றாடம் நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்கிறோம். இப்படி ஒரு தனி மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அலட்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை தினம் தினம் நம்ம செய்தித்தாள்கள் பார்க்கிறோம். அதே போல் ஒரு அரசாங்கம், ஒரு நாட்டை, ஒரு ஊரை ஆளக்கூடிய அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த அலட்சிய போக்கினால் அந்த ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பாதிக்கப்படக்கூடிய இந்த எத்தனையோ சம்பவங்களை நம்ம இந்திய நாட்டில் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய அந்த அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, எப்படிப்பட்ட பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை தினம் தினம் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். வெறும் உலகத்தில் மட்டும் கிடையாது, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்ம விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தால், இந்த அலட்சிய போக்கு என்பது உலகத்தில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது, நாளை வர இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையும் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பண்பாக இந்த அலட்சியம் என்கிற அந்த பண்பு இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில ஏராளமான இடத்தில் சொல்லுறான். குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்லுறான். 7வது அத்தியாயம் 179வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஜின்களையும் மனிதர்களையும் பெரும்பாலான மக்களை நாம் நரகத்திற்காகத்தான் தயார் செய்திருக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், எதற்காக திரும்ப இவர்களுக்கெல்லாம் நான் நரகத்தை கொடுக்கிறேன், இவர்கள் நரகத்துக்கு அனுப்பப்பட்டதற்கான காரணத்தை பற்றி அல்லாஹ் அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுவான். அந்த வசனங்களில் எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் போது என்ன சொல்லி முடிப்பான்? இவர்கள் நரகத்திற்கு சென்றதற்கு காரணம் இவர்களிடத்தில் இருந்த அந்த அலட்சியம் தான், அவர்களிடத்தில் இந்த கவனக்குறைவின் காரணமாகத்தான் அவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் சேர்த்தே சொல்லுவான். இப்படிப்பட்ட வசனங்கள், ஏராளமான வசனங்கள் நம்முடைய குர்ஆனில் இருக்கிறது. 7வது அத்தியாயம் 179வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் தரக்னா லிஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் நரகத்திற்காகவே நாம் பலரை படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுல்லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருந்தன, நாம் நல்லா சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை கொடுத்தோம், ஆனால் அவர்கள் அதை வைத்து விளங்கிக் கொள்ளவில்லை. அவர்களுக்கு நாம் கொடுத்த அறிவை கொண்டு அவர்கள் சரியானவற்றை உண்மையை விளங்கிக் கொள்ளவில்லை. அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு கண்களை நாம் கொடுத்திருந்தோம், ஆனால் அவர்கள் அதை வைத்து பார்ப்பது கிடையாது. அவர்களுக்கு நாம் காதுகளை கொடுத்திருந்தோம், செவிப்புலனை ஏற்படுத்தி இருந்தோம், ஆனால் அவர்கள் அதன் மூலமாக உண்மை விஷயங்களை அவர்கள் செவியுறுவது கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் எல்லாம் கால்நடையை போட்டவர்கள், இல்லை இல்லை கால்நடையை விடவும் மிகவும் கீழ்த்தரத்தில் உள்ளவர்கள், வழிகிட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் ஹாஃபிலூன், இவர்கள் எல்லாம் அலட்சியம் செய்தவர்கள். இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலைமைக்கு, அந்த வழிகேட்டிற்கு அவர்களை தள்ளியது என்னன்னு பார்த்தா அவர்களிடத்தில் இருந்த அந்த அலட்சியம், அந்த அசால்ட்டு தனம் தான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட அந்த நரகத்தை பெற்றுக் கொடுத்தது என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். அப்ப நம்மை நரகத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கெட்ட பண்பாக இந்த அலட்சிய குணம் இருக்கிறது என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அலட்சியத்தை கூட ஒரு நேரத்தில் நமக்கு சரி கட்டி விட முடியும். அலட்சியம் காரணமாக உலகத்தில் நமக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பை கூட சில நேரங்களில் நம்மால் சரி கட்டி விட முடியும். ஆனால் இந்த அலட்சியம் காரணமாக நம்ம உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நம்மிடத்தில் இருந்த அலட்சியம் காரணமாக நாளை மறுமையிற்கு நாம் தோல்விக்கு நிற்போம் இல்லையா? அந்த நேரத்தில் கண்டிப்பாக எந்த காரணத்தை வைத்துக் கொண்டும் நம்மால் அதை சரி கட்ட
அலட்சிய குணம் காரணமாக நரகத்துக்கு தள்ளப்பட்ட மக்கள் புலம்பக்கூடிய புலம்பலையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் நமக்கு அதைத்தான் சொல்லியிருக்கிறான். அந்த புலம்பக்கூடிய மக்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். குர்ஆன்ல பார்க்கிற 74வது அத்தியாயம் 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறார், மா சலககும் ஃபீ ஸகர். குற்றவாளி இடத்துல, நரகவாசிகள் இடத்துல சொர்க்கவாசிகள் கேட்பாங்களாம், இந்த சக்கரம் நரகத்தில் உங்களை கொண்டு சேர்த்தது எது? என்ன காரியத்தை செய்துவிட்டு நீங்க இந்த நரகத்தில் வந்து கிடக்குறீங்க என்று கேட்கக்கூடிய நேரத்துல அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹ் சொல்கிறார், நாங்கள் தொழுவோராக இல்லை, ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, வீணான காரியம் செய்த மக்களோடு நாங்களும் இணைந்து கொண்டு வீணான வச்சு நாம் மூழ்கி கிடந்தோம். ஏழைகளுக்கும் சாப்பாடு கொடுக்கல, வீணான காரியத்தில் மூழ்கி கிடந்தோம், தீர்ப்பு நாளை பொய்யென்று கருதி கொண்டிருந்தோம், மறுமை நாளை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்துட்டோம். எதுவரைக்கும் இருந்தோம்? அவர் சொல்லுகிறார்கள், உறுதியான காரியம் மரணம் இருக்கு மௌத்து வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? இதே நிலைமையில இருந்து அலட்சியமாக இருந்துட்டோம். அந்த அலட்சியம் தான் எங்களை இந்த சகர் என்ற நரகத்தில் கொண்டு சேர்த்தது என்று நரகவாசிகள் சொல்லக்கூடிய பதிலையும் அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த 2 வசனங்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, அலட்சிய குணம் என்பது மறுமையில ஒரு முஸ்லீமுக்கு நரகத்தை பெற்று தரக்கூடிய ஒரு குணம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். வேற எந்த விஷயங்களை விடவும் இந்த அலட்சிய குணம் ஒரு முஸ்லீமிடத்தில் இருந்துவிடக் கூடாது. அதில் குறிப்பாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு கொள்கைவாதியாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இந்த அலட்சிய குணம் வந்துவிடவே கூடாது. நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல போய் நம்ம அதை சரி கட்டலாம் என்றால் கண்டிப்பாக முடியவே முடியாது. உலகத்தில் உள்ள அந்த அலட்சியம் காரணமாக வந்த இந்த விளைவுகளை கூட சரி கட்ட முடியும். ஆனால் மறுமையில அந்த அலட்சியம் காரணமாக அல்லாஹ் நமக்கு தர இருக்கக்கூடிய அந்த தண்டனையை விட்டும் நம்ம தப்பவே முடியாது. என்று சொன்னால் அல்லாஹ் நம்மிடத்துல உறுதிமொழி வாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். நாமெல்லாம் அல்லாஹ்விடத்துல உறுதிமொழி கொடுத்து விட்டு தான் நம்ம உலகத்தில் வந்திருக்கிறோம். அல்லாஹ் அதையும் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 172 73வது வசனத்துல அல்லாஹ் தெளிவா சொல்கிறான், இது அஹத் ரப்புக வ இது அஹத் ரப்புக மின் பனி ஆதம என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆதமுடைய மக்கள் இருக்கிறார்களே, ஆதமுடைய மக்களை முதுகுகளிலிருந்து அவர்களின் சந்ததிகளை உமது இறைவன் வெளியாக்கி அவர்களுக்கு எதிராக சாட்சி ஆக்கினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்காங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் போதே அவர்களுடைய அந்த முதுகு தண்டிலிருந்து மறுமை நாள் வரைக்கும் உலகம் அழியக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ் வெளியாக்கி நம்ம இடத்துல எல்லாம் அல்லாஹ் ஒரு உறுதிமொழி வாங்கி இருக்கிறான். உறுதிமொழியை வாங்கும் போதே அதற்கு நம்மையும் அல்லாஹ் சாட்சியாகி இருக்கிறான் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அது என்ன உறுதிமொழி என்பதை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் உங்கள் இறைவன் அல்லவா, நான் தானே உங்களுடைய இறைவன், என்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் கிடையாது உனக்கு தெரியுமா, எனக்கு இணை வைக்க கூடாது என்பது உனக்கு தெரியுமா என்று ஒவ்வொரு மனிதர்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உலகம் அழியக்கூட வரைக்கும் என்னென்ன மனிதர்கள் எல்லாம் தோன்றுவார்களோ அனைவரையும் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து இந்த உறுதிமொழியை வாங்கியதாக திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அந்த உறுதிமொழியும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அனைவருமே அந்த உறுதிமொழியை அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம். அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய யாருமே கிடையாது, உனக்கு இணை வைக்க கூடாது என்கிற அனைத்து விஷயத்தையும் நாம அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொண்டு நாமே அதற்கு சாட்சியாக இருந்து கொண்டுதான் வந்திருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட உறுதிமொழியை வாங்கிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி தான் இதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் சொல்கிறான் நம்மை பார்த்து, இதை விட்டும் எதுக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த உறுதிமொழி வாங்கினேன்? அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான், இந்த உறுதிமொழி உங்களுக்கு வாங்கினேன் இல்லையா, எதற்காக தெரியுமா இந்த உறுதிமொழி உங்களுக்கு வாங்கி இருக்கிறேன்? நீங்கள் நாளைக்கு மறுமையில் வந்து நின்றுகிட்டு நாளை மறுமையில் நீங்க வரும்பொழுது நான் இந்த உறுதிமொழியை வாங்க மட்டும் தான் நீங்க என்ன சொல்றீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை விட்டு நாங்கள் அலட்சியமாக இருந்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக, எங்களுக்கு தெரியாது அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்று எங்களுக்கு தெரியாது என்று நாளைக்கு நம்ம சொல்லிடலாம் இல்லையா? அப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு தந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நம்மளிடத்து உறுதிமொழி வாங்குகிறான். அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான். நாளை மறுமையில் வந்து நின்று இதை விட்டு நாங்கள் அலட்சியமா இருந்துட்டோம், எங்களுக்கு தெரியாம போச்சு, தெரியாத நாங்கள் அசால்ட்டா இருந்தனால தான் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? சிக்க வச்சுட்டோம். அல்லது எங்களுடைய முன்னோர்கள் இணை வைத்த மக்களாக இருந்தார்கள், அவர்களுடைய சந்ததிகளாக நாங்கள் வந்ததுனால அவர்கள் காரணமாக நாங்கள் சிக்க வச்சுட்டோம், நாங்கள் இணை வைத்து விட்டோம், நாங்கள் முஸ்லீமாக வாழாமல் இருந்து விட்டோம் என்று அவர்கள் மீது பழியை போட்டு தப்பி விடலாம் என்று நாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி நாம் செய்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட உறுதிமொழி வாங்கியதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இந்த
வசனத்தில் அல்லாஹ் சொல்ல வேண்டிய படிப்படை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீம் மறுமை விஷயத்துல இந்த உலகத்துல அசால்ட்டாக இருந்துட்டு அலட்சியமா இருந்து கொண்டு நாளை மறுமையில போய் அல்லாஹ்விடத்துல எதையாவது சொல்லி தப்பி விடலாம் என்று நினைத்தால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருமே உறுதிமொழி கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொண்டு தான் இந்த உலகத்துல வந்திருக்கிறோம். நாளைக்கு போய் அல்லாஹ்விடத்துல சொல்ல முடியாது, யாராவது நான் கொஞ்சம் கவனமா இருந்துட்டேன், கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். உலகத்துல சொல்லுவோமா இல்லையா? உலகத்துல வந்து அசால்ட்டா இருந்து ஒரு சில விஷயங்கள் நடக்காம போகும்போது சர்வசாதாரணமா காரணம் சொல்லிடுவோம். இந்த இதனால தான் நாம் சின்ன ஒரு கவனக்குறைகள் இப்படி ஆயிடுச்சு என்று நாம் சொல்லுவோம். வாய்ப்பு கிடைத்தால் சரி கூட செஞ்சிருவோம். ஆனால் மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும், மரபை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாளை அல்லாஹ்விடத்துல போய் நம்ம சரி கட்ட முடியாத ஒரு விஷயம் தான் இந்த அலட்சிய குணம் என்பது. இந்த அலட்சிய குணத்தை நம்ம இப்போ வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்மை விட்டு அகற்றிவிட்டால் நம்ம தப்பிச்சிடலாம். மாறாக இந்த குணத்தோடு நாளை மறுமையில நம்ம அல்லாஹ்வை போய் சந்திச்சோம்னா என்ன காரணத்தை சொன்னாலும் அல்லாஹ்விடத்தில் தப்பிவிட முடியாது. அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை நம்ம எதிர்பார்த்து ஆக வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு முஸ்லீம்கள் எடுத்து பாருங்க, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மார்க்க விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்ம அலட்சியாக இருக்கிறோம், உலக விஷயத்தில் அலட்சியாக இருக்கிறோம். இன்னும் சொல்றதா உலக விஷயத்தில் கூட நாம கொஞ்சம் கூடுதல் கவனமாக தான் இருக்கிறோம். வியாபாரம் என்று வரும்பொழுது நமக்கு ஒரு லாபம் என்று வரக்கூடிய நேரத்துல கவனக்குறைவாக இருந்து அதை இழந்து விடக்கூடாது என்பது சரியாக இருக்கிறோமா இல்லையா? ஆனால் மர்மை என்று வரும்பொழுது, மார்க்கம் என்று வரும்போது எப்படி இருக்கிறோம்? பெரும்பாலான முஸ்லீம்கள் அசால்ட்டா தான் இருக்கிறோம், பொழுதுபோக்காக தான் இருக்கிறோம். அதுவும் ஏகத்துவத்தை பேசக்கூடிய தௌஹீத், நானும் தௌஹீத் தான் என்று சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில அலட்சிய போக்கு சர்வசாதாரண இருக்கிறதா இல்லையா? குறிப்பாக சொல்றதா வணக்க வழிபாடுகள், கொள்கை விஷயத்தில் சரியாக இருப்பார்கள், இடை வைக்கக்கூடிய காரியத்தை செய்ய மாட்டாங்க. அனாச்சாரமான காரியமா இல்லை இல்லை நான் வரமாட்டேன், அனாச்சாரம் விதவிதத்தை நம்மளோட வழிகேட்டில் சேர்க்கிறோம், வழிகேடெல்லாம் நரம்பு நம்ம தள்ளிடும் என்று உஷாராக இருக்கிறோமா இல்லையா? இப்படி கொள்கைக்கு முக்கியத்துவம் காட்டக்கூடிய தௌஹீத்வாதிகள் கூட அமல்கள் விஷயத்துல, வணக்கமான வழிபாடு விஷயத்துல எவ்வளவு அசால்ட்டா நாம இருக்கிறோம். நம்மள எத்தனை மக்கள் ஃபஜ்ருடைய தொழுகை சரியாக தொழாத மக்கள் எத்தனை பேர் நம்மள இருக்கிறாங்க. அற்பமான காரியத்தை கூறி தலைவலி காய்ச்சல் என்று சின்ன சின்ன காரணத்தை சொல்லிக் கொண்டு தொழுகையை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக எத்தனை தௌஹீத்வாதிகள் இருக்கிறாங்களா இல்லையா? அசத்தியத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எடுத்து பாருங்க, அசத்தியத்தில் இருப்பாங்க, ஷிர்கில் இருப்பாங்க, ஆனால் தொழுவாங்க, நோன்பு நோற்பாங்க, பொருளாதார கொலைக்கு மார்க்கம் தாண்டி தராத வணக்கத்தை எல்லாம் அல்லாஹ்வை நாங்கள் நோக்கி நெருங்க போகிறோம், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அருளை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று மார்க்கம் காட்டி தராத, மார்க்கத்தில் இல்லாத விதமான காரியத்தை செய்தாவது அல்லாஹ்விடத்தில் சென்றுவிட வேண்டும் என்று போனாங்களா இல்லையா? அது சரி கிடையாது, அவர்கள் தவறுல இருக்கிறாங்க, நம்ம அதை எதிர்த்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய எண்ணம் எப்படி இருக்குது? நாங்கள் வந்து புதிய புதிய அமல்களை எல்லாம் கண்டுபிடிச்சு இதன் மூலமாக இறைவனை நோக்கி நெருங்கிறோம் என்கிற அந்த சிந்தனை அவர்கள் இருக்கா இல்லையா? ஆனா ஓரிரை கொள்கையை பேசக்கூடிய, தௌஹீதை பேசக்கூடிய நம்மளிடத்துல பாருங்க, மார்க்கம் நமக்கு முக்கியமான ஒரு காரியமாக சொல்லி தந்த, இன்னும் சொல்லா இருந்தால் இறை நம்பிக்கையுடைய அடையாளம் என்று மார்க்கம் சொல்லி தந்த, நம்மை நரகிலிருந்து காக்கக்கூடிய கேடை என்று மார்க்கம் சொல்லி தந்த தொழுகை விஷயத்தில் நம்ம சரியாக இருக்கிறோம். தொழுகை விஷயத்தில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? எவ்வளவு அசால்ட்டா இருக்கிறோம். நம்மள எத்தனை மக்கள் வியாபாரத்தை காரணம் சொல்லி, இன்னும் மற்ற உலக விஷயங்களை காரணம் சொல்லி தொழுகையை புறக்கணிக்கக்கூடியவர்களாக வியாபாரத்தில் மூழ்கி கிடப்பாங்க. 11 மணி 12 மணி வரைக்கும் வியாபாரம் செய்வாங்க, அப்படியே போய் அசதியில் தூங்கிடுவாங்க, இஷா தொழுகை போயிடும். அதே அசதியில் காலையில் எழுப்புவாங்க, ஃபஜ்ர் மிஸ் ஆயிடும், 8 மணிக்கு 9 மணிக்கு எழுப்புவாங்க. இருக்கத்தானே செய்வோம். என்ன காரணம்? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த அசால்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம தான் தௌஹீத் கொள்கையில் இருக்கிறவங்க, நம்ம இடத்துல சிரிக்கு இல்லையே, எப்படியாவது அல்லாஹ் நாளை மறுமையில நம்மளுக்கு எப்படியாவது சொர்க்கத்தை தந்துருவாங்க, நாளை நம்மளை தூக்கி அல்லாஹ் சொர்க்கத்துல போட்டுருவாங்க என்கிற அந்த ஒரு அலட்சியம், அந்த அலட்சியத்துடைய வெளிப்பாடு தான் தொழுகை விஷயத்தில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொழுதுபோக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து ஈமானை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறானோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வணக்க வழிபாடுகளை பற்றி தான். குர்ஆன் எடுத்து பாருங்க, எத்தனை வசனங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு வரக்கூடிய இடத்துல எல்லாம் வஅமிலு ஸாலிஹாத் தான் வரும், அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். இப்படிப்பட்ட வசனங்கள் எத்தனை வசனங்கள் நம்ம ஓதுகிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்பிக்கை கொண்ட மக்களே சாலிஹான அமல்கள் செய்யுங்க, வணக்க வழிபாடுகள் செய்யுங்கள் என்று வணக்க வழிபாடுகளுக்கு தான் அல்லாஹ் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தௌஹீதாக இருக்கக்கூடிய, தௌஹீத் பேசக்கூடிய நாம எப்படி இருக்கிறோம்? அந்த வணக்க வழிபாடு விஷயத்துல மிக 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 அசால்ட்டுத்தனமா இருக்கு.
மிக மிக அலட்சியமாக இருக்கிறோம். நம்ம கொள்கை நம்மளை காப்பாற்றி விடுவோம், இந்த கொள்கையை வைத்து நாளை மறுமையில் ஈடேற்றம் அடைந்து விடலாம் என்று நாம தப்பு நடக்க போகிறோம். அப்படி இருந்து விடவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை வாழ்க்கை எடுத்து பாருங்க. தொழுகை விஷயத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மரண தருவாயில் கூட தொழுகை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறாங்க. மரண படுக்கையில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை என்ன? அஸ்ஸலா அஸ்ஸலான்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், மக்களை தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்கிற அந்த வார்த்தையை தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையிலும் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் விட்டதே கிடையாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. எத்தனையோ சூழ்நிலை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா யுத்த களத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட எத்தனையோ யுத்த களங்களை பார்க்கிறோம். அந்த யுத்த களத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை விஷயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 4 ரக்காத் தொழ முடியாவிட்டால் கூட அதை சுருக்கி 1 ரக்காத் தொழுத சம்பவங்களை தான் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? என்ன காரணம்? தொழுகை முக்கியம். ஏன்னா தொழுகையுடைய நன்மை எல்லாருக்கும் தெரியும். இருக்கக்கூடிய நமக்கு எல்லாம் தெரியாத விஷயமும் கிடையாது. தொழுகை எடுத்து பார்த்த வரைக்கும் தொழுகையுடைய நன்மை அதில் குறிப்பாக சொல்றதா இருந்தால் தொழுகை விஷயத்தில் கூட நம்மள எல்லாரும் தொழுதுருவோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அலட்சியம் தெரியுமா? குறிப்பாக தௌஹீத்வாதிகள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொரு அலட்சியம், தொழுகை விஷயத்தில் கூட சரியா இருந்துரும், 5 நேரம் சரியா தொழுதுருவோம். ஆனால் அந்த தொழுகையை பள்ளிவாசல ஜமாத்தாக தொழுவதில் நம்ம இடத்துல ஆசை இருக்கா இல்லையா? நாம் மிகைப்படுத்தி சொல்லல. நம்ம நான் உட்பட நம்ம ஒவ்வொரு இடத்துல இந்த அசாத் இருக்கா இல்லையா? ஜமாத்தாக தொழுதால் என்ன நன்மை என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். 25 அல்லது 27 மடங்கு நன்மை இருக்கிறது என்று நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனாலும் நம்ம சொல்லணும், அவ்வளவுதானே, 5 நேரம் சொல்லணும், அவ்வளவுதானே, ஜமாத்தா தொழுதா கூடுதல் நன்மை என்று அதை சகஜமாக அசால்ட்டாக கடந்து கொள்ளக்கூடிய மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். என்ன காரணம்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொழுதுபோக்கு தானே. ஜமாத்தாக தொழுதால் கிடைக்கக்கூடிய நன்மை, அதை ஒட்டி வரக்கூடிய அந்த அனைத்து சிறப்புகளையும் நம்ம தெரிஞ்சுதான் வச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு சொல்லி தந்தாங்க. ஜமாத்தாக தொழுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மை, ஜமாத்தை எதிர்பார்த்து பள்ளிவாசலை நீங்கள் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் எப்போ தொழுகை ஆரம்பிக்கிறதோ அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கக்கூடிய நேரம் எல்லாம் தொழுகையில இருந்ததாக நன்மை கிடைக்கும். ஜமாத்துக்கு எதிர்பார்த்து வீட்டில இருந்து நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் உங்களுக்கு நன்மை, சஃப்ல நீங்க நிற்கும் போது நன்மை என்று இந்த ஜமாத் தொழுகைக்கு நம்ம மாற்றம் தரக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை தெரிந்துமே நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுக்கு இருக்கக்கூடிய அலட்சியம் காரணமாக சகஜமா அதை கடந்து போறோமா இல்லையா? இன்னும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு அலட்சியம் என்ன? தொழுகை விஷயத்தில் சரியா இருப்பாங்க, பள்ளிவாசல் 5 நேரம் கரெக்டாக தொழுவாங்க, அதெல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனா தாங்கள் செய்த அந்த நல்ல விஷயங்களை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்றத நம்மளுக்கு ஒரு அலட்சியம் இருக்கா இல்லையா? நம்முடைய மார்க்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் போடக்கூடிய கட்டளை என்ன? நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கா இல்லையா? ஆனால் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம், என்ன செய்வோம்? அந்த கொள்கை விஷயத்திலும் சரி, தொழுகை விஷயத்திலும் சரி, நம்ம அளவு நிறுத்திக் கொள்வோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வழிகளில் இருப்பான், தொழாமல் இருப்பான், வட்டி வாங்கி கொண்டு இருப்பான், அதை பற்றி 4 வார்த்தை எடுத்து சொல்வதே கிடையாது. இப்ப நீ இருக்கிறது நீ பாத்தில இருக்கிறார், நீ தவறுல இருக்கிறார், இது செய்யாத, இந்த மார்க்கம் இப்படி சொல்கிறது என்று எடுத்து சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நம்ம சொல்லுவதே இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? எவன் எங்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன, நான் சரியா இருந்தா போதும் என்கிற எண்ணத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையா? ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கலாமா? ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். பனு இஸ்ரேல் அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணிகளை செய்கிறாங்க. இப்படி செய்யும் பொழுது ஒரு கூட்டத்தில் என்ன செய்யறாங்க? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, தீமைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மக்கள், அந்த தாவா செய்த மக்கள், அழைப்பு பணி செய்த மக்கள் செய்துகிட்டே இருக்கிறாங்க, நன்மையை ஏவி கொண்டே இருக்கிறாங்க, தீமையை தடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு சாரர் கேட்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஒரு சாரர் கேட்கிறாங்களா, நீங்கள் எவ்வளவு சொன்ன பிறகும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? நீங்கள் எவ்வளவு நன்மை ஏவல பிறகும் அவங்க தீமையில தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க எதுக்காக நீங்க ஏவறீங்க? நீங்க விட்டுற வேண்டியதானே என்று கேட்கும் பொழுது அந்த பனு இஸ்ரேல் மக்கள் சொன்ன பதிலை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த காரியத்தை நாங்கள் செய்வது எங்களுக்காக, எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக. நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி சிறுக்க மூழ்கிட்டு இருந்தாங்க, உன் அண்டை வீட்டுக்காரன் இந்த மாதிரி வட்டி வாங்கி கொண்டு கஷ்டத்துல இருந்தாங்க, தெரியாம வட்டி வாங்கி மூழ்கி இருந்தாங்க, அவனுக்கு அது தவறு ஏன் எடுத்து சொல்லல? அவன் சிறுக்கில் இருக்கிறாங்க ஏன் எடுத்து சொல்லல? உன் குடும்பத்தார் சிறுக்கில் மூழ்கி கிடக்கிறாங்க, கொள்கை இல்லாமல் இருக்கிறாங்க, தொழாமல் இருக்கிறாங்க, அதை ஏன் நீ சொல்லவில்லை என்று நாளை அல்லாஹ் கேட்டுருவான்.
அப்படி கேட்கும் பொழுது நான் சொல்லிட்டேன் அல்லாஹ் என்று தற்காத்துக் கொள்வதற்காக என்று அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த பதிலை அல்லாஹ் சொல்கிறான், இப்படித்தான் ஒரு முஸ்லிம் இருக்கணும் என்று. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு பொழுதுபோக்குத்தனத்தை நம்ம இடத்துல அகற்ற வேண்டும். ஏன்னா இந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அசால்ட்டா இருக்கும். இன்னும் சொல்றாங்கன்னா சரி, வெளியே உள்ள மக்கள் விட்டுருங்க, நாம பக்கத்து வீட்டுல போய் அண்டை வீட்டாருக்கு போய் அடுத்த தெருவில் போய் தாவா செய்யறது விட்டுருங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள தாவா செய்யறோம். நம்ம எத்தனையோ குடும்பத்துல பார்க்கிறோம், அந்த ஏகத்துவத்தில் போய் அந்த வீட்டுடைய அந்த ஆண் ஏற்றுக்கொண்டிருப்பாரு, பள்ளிவாசலுக்கு தொழ வருவாரு, எல்லாம் சரியா செய்வாரு. ஆனா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க மனைவி என்ன செய்வாங்க? தொழுகை விஷயத்துல அசால்ட்டா இருப்பாங்க, கொள்கை விஷயத்துல சிறுக்கள் இருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் தொழாம இருப்பாங்க, பிள்ளைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றாம அசால்ட்டா இருப்பார். ஆனால் என்ன செய்வாங்க? கண்டு காணாமல் அவர்கள் அப்படியே தள்ளிவிட்டு இவர் மட்டும் சரியா இருந்தா போதும் சொல்ல நினைக்கிறாங்க. அப்படி இருக்க முடியுமா? அல்லாஹ் நம்மை பார்த்து என்ன சொல்கிறான்? நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அல்லாஹ் உங்களை காத்துக் கொள்ளணும் மட்டும் சொல்லல, எதையும் சேர்த்து சொல்கிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நாம ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தாரையும் காக்க வேண்டுமே என்கிற சிந்தனை நம்மளுக்கு இருக்கிறதா? ரொம்ப அசால்ட்டா இருக்கு. இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப பொதுவாக இருக்கிறோமா இல்லையா? இப்படி நாம் இருந்தோம்னா நாளை மறுமையில நஷ்டம் என்பதை நம்ம மறந்து விடவே கூடாது. இந்த அலட்சிய குணம் ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கக்கூடாத ஒரு குணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. சாதாரண விஷயத்துக்கு நாம நினைக்கிறோம், இந்த அலட்சியம் என்பதை ஒரு சாதாரண காரியமாக நம்ம கடந்து போகிறோம். ஆனால் இந்த சாதாரண காரியம் நாளை மறுமையில் ஏற்படுத்தக்கூடிய விளைவை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா இல்லையா? நரகத்தில் தள்ளப்பட்ட ஃபிரௌனை எதுக்காக நரகத்தில் கொண்டு அல்லாஹ் சொல்றான்? ஃபிரௌனிடத்தில் இருந்த அலட்சியம் தான் அவனை நரகத்தில் சேர்த்தது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானா இல்லையா? இப்படி எத்தனையோ சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் அவன் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு பார்த்தா இந்த அலட்சியம் தான். நாம நாளைக்கு அல்லாஹ்விடத்துல போய் நம்ம தப்பலாம் என்று கூட நினைச்சாரு. ஏன் சொல்றேன்னா, அல்லாஹ் நம்ம இடத்துல ஒரு உறுதிமொழி மட்டும் எடுக்கல, வெறுமனே உறுதிமொழி வாங்கி நம்ம அப்படியே அல்லாஹ் விட்டுறவில்லை. அந்த உறுதிமொழியை நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர்களே நம்ம அனுப்பியிருக்கிறோம். நம்முடைய சமுதாயத்திற்கும் அல்லாஹ்விடத்துல வந்தாங்களா இல்லையா? அவர்கள் நமக்கு நல்லவற்றை ஏவனாங்களா இல்லையா? இதையெல்லாம் நம்ம தெரிந்து விட்ட பிறகும் இந்த அலட்சி குணத்தோடு நம்ம தொடர்போம் என்று சொன்னால் நாளை மறுமையில நம்மை விட நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அலட்சி குணத்தை நம்மை விட்டு நீக்கி நம்ம முழுக்க முழுக்க அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை ஏற்றி நடக்கக்கூடிய நம்ம நன்மக்களாக நம்ம மாற வேண்டும். மற்றும் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களை பண்ணி வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானுக்கு முதல் உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அலட்சிய குணம் என்பது எப்படிப்பட்ட இந்த பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஏராளமான இடங்கள் சொன்னதை நம்ம முதல் வரையில பார்த்தோம். இப்படிப்பட்ட அலட்சிய குணம் நம்மளிடத்திலிருந்து நம்ம எப்படி அதை போக்கிக் கொள்வது என்பதற்கும் நம்முடைய மார்க்கத்துல வழிகாட்டுதல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில அதற்கும் நமக்கு படிப்பினை இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம் எப்படி நம்ம அலட்சிய குணத்தை நம்மளிடத்திலிருந்து போக்குவது. நாம் ஒரு காரியத்தை செய்யணும் முடிவு செய்கிறோம், ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுகிறோம், அதை செய்து அதனுடைய நன்மையை நம்ம அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நன்மை நம்ம விட்டு போகும்போது அதை நினைத்து வருந்தக்கூடிய அந்த உணர்வு நம்ம உள்ளத்தில் இருக்கும். அந்த உணர்வு நம்ம இடத்துல இருந்தால் கண்டிப்பா அந்த அலட்சிய போக்கு நம்ம விட்டு போகும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்த சம்பவம் அதுதான். ஹந்தக் போர்க்களத்துல நம்ம பார்க்கிறோம். ஹந்தக் போர்க்களத்துல அந்த எதிரிகளோடு இந்த போர்ல அல்லாஹ்வுடைய தூதர் மூழ்கிறாங்க. அதனால என்ன ஆகுது? அசருடைய நேரம் தாண்டி போகுது. சூரியன் மறைஞ்சது, மகிழ்வுடைய நேரம் விடுகிறது. இப்போ அசருடைய மத்தை மகிழ்வு நேரத்தில் தொடரக்கூடிய சூழலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தள்ளப்படுகிறாங்க. என்ன காரணம்? எதிரிகள் அந்த போர்ல ரொம்ப மும்முரமாக இருந்ததுனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தொழுகையை தாமதமாக தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனசுக்குள்ள ஒரே உறுத்தல். அந்த உறுத்தலுடைய வெளிப்பாடு அந்த எதிரிகளை சபிக்கிறாங்க. யா அல்லாஹ், இந்த எதிரிகளுடைய வயல்களும் அவர்களுடைய மன்னரைகளும் நீ நெருப்பாக்கிடு, தீய போட்டு எரிச்சியாதா என்று கோபத்துல அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த உள்ளத்துல அந்த ஒரு உணர்வு தான். நம்ம நன்மை இழந்துட்டு மசோடைய வக்த அந்த சரியான நேரத்தில் தொழாம போச்சு, அதற்கு இந்த எதிரிகள் காரணமாக அமைச்சிட்டாங்க என்கிற அந்த உறுத்தல் இல்லையா
அந்த உறுத்தலுடைய வெளிப்பாடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படுறாங்க. அதே மாதிரி பார்க்கிறோம், அல்லாஹ் தொழ சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளை போடுறாங்க, நீங்களும் தொழுங்கள், உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் அந்த தொழுகையை ஏவுங்கள் என்று சொல்லும் பொழுது அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க. அப்படியே செய்யக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். அலி அவர்களும் அவருடைய மகன் ஃபாத்திமா அவர்களும் தூங்கி கொண்டிருக்கும் போது நடுநிசையில் அல்லாஹ்வுடைய தூதர் கதவு தட்டுறாங்க. கதவு தட்டி கேட்கிறாங்க, அலியே நீங்கள் தொழுதுவிட்டீர்களா? அலி சொல்றாங்க, அல்லாஹ் என்னுடைய ரூஹை கைப்பற்றி வச்சிருந்தா இல்லையா, அவன் நாங்க தொழ வேண்டாம் நினைச்சுதான் போல, அதான் தூங்கிட்டோம். அதாவது தூங்காம தொழுதுக்கு அலி அவர்கள் காரணம் சொல்றாங்க. நான் தொழணும்னு ஆசைப்பட்டேன், அல்லாஹ் ஆசைப்பட போல இருக்கு, இந்த ரூஹ் அல்லாஹ் கைப்பற்றி வச்சிருந்தா அதை அந்த நேரத்தில் சரியாக தராததுனால நான் முடிக்கல, தொழாம தூங்கி விட்டோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கோபத்தோடு குழம்பி விட்டு சில சம்பவம் நம்ம பார்க்கிறோம். மனுஷன் தர்க்கம் செய்கிறான். அலி அவர்கள் சொன்ன அந்த காரணத்தை கேட்டு கோபம் விட்டுட்டு தர்க்கம் செய்யக்கூடாத மனிதன் இருக்கிறான், அவருடைய அசால்ட்டுக்கு அல்லாஹ்வை காரணம் ஆகிறான் என்று கோபமாக சென்ற செய்தியை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த அலட்சிய போக்கை எதிர்க்கக்கூடிய மக்கள் ஆளாக இருந்திருக்கிறாங்க. இப்ப நாம அந்த உறுத்தல் நம்ம உள்ளத்துல இருக்கோம். அந்த உறுத்தல் நம்ம உள்ளத்துல இல்லைன்னு வைங்களேன், இந்த அலட்சியம் என்கிற அந்த குணம் அப்படியே நம்ம உள்ளத்துல அப்படியே துருவா படிஞ்சிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றனா இல்லையா, கல்லா பல் வான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்து வந்த அந்த காரியம் செயல் அவர்களுடைய உள்ளத்துல துருவாக படிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சாதனத்துல துருவப்படுவதற்கு முன்னாடி அதை நம்ம தொடச்சு கிளியரா வச்சிருந்தா பிரச்சனை இல்லை. அதை அப்படியே விட்டீங்க, அந்த இரும்பு அப்படியே துருவாகி நாசமா போயிடுச்சுன்னா பின்னாடி அதை நம்ம என்ன செஞ்சாலும் ஒன்று செய்ய முடியாது. அதுபோல நம்ம உள்ளம் இது போன்ற நன்மைகளை இழக்கக்கூடிய சூழலை வரும்பொழுது நாம நம்ம உள்ளத்துல அந்த உறுத்தல் நம்ம வந்தோம்னா கண்டிப்பா அந்த அலட்சியமா நம்ம உள்ளத்துல இருந்து போயிடும். ஜமாத்தாக தொடரணும்னு ஆசைப்பட்டிருப்போம், ஏதோ ஒரு காரணத்துல வர முடியல, உள்ளத்துல உறுத்தல் வரணுமா இல்லையா, சார் 27 மடங்கு நன்மையை நான் விட்டுக்கிறேன், எங்க உறுத்தல் உங்களுக்கு சரியா வந்துருச்சுன்னா கண்டிப்பா லோகம் மிஸ் ஆனா கூட அசல் என்ன செய்வீங்க, எப்படியாவது ஜமாத்துல ஜாயின் பண்ணிடணும், அந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளம் உங்க எண்ணம் வந்துடும். இப்ப அந்த அசால்ட்டு நம்ம வீட்டுக்கு போயிடும். மாறாக அப்படி போயிருச்சு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுல தொழுதலாம் என்று வீட்டுல தொழுவி, கடையில தொழுவி, அசல் அதே மாதிரி கடையில தொழுவி, இப்படியே தொழுது பழகினீங்களா என்ன ஆகும்? அல்லாஹ் சொன்ன மாதிரி அவர்கள் செய்து வந்த அந்த செயல் அவருடைய உள்ளத்துல துருவாக படிந்து சொல்றாங்க. அதுபோல இந்த அலட்சிய குணம் நம்முடைய உள்ளத்துல அப்படியே புற்றுநோய் மாதிரி அப்படியே பரவிச்சுன்னா ஒவ்வொரு விஷயமாக அலட்சியம் வந்து தொழுகை விஷயத்துல அப்படியே வந்து அது கொள்கை விஷயத்துல கொள்கை விஷயத்துல அலட்சியம் வந்து மார்க்கத்தை விட்டே நம்மளை வெளியே கொண்டு போய் தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அது மாறிடும். இப்ப இதை நம்ம உணர்ந்து நம்ம அலட்சியம் என்கிற கெட்ட குணத்தை நம்மிலிருந்து அடக்கி நம்மை விட்டு விலக்கி முழுக்க அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய மக்களாக நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஜுமாவுடைய உரையை நிறைவு செய்து அடுத்ததாக முக்கியமான சில 2 அறிவிப்புகள். இன்ஷா அல்லாஹ் குளச்சல்களை சார்பாக இந்த குளச்சல் கடை தெருவில் வைத்து இன்று மகிழ்வுக்கு பிறகு திருமணை பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாய்ப்புள்ள சகோதரர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். மார்க்க சபையில் நாம கலந்து கொண்டால் அதற்கு நன்மை இருக்கிறது. நம்ம இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பெரும்பாலான மக்கள் லீவு தான் இருப்பீங்க, வீட்டில இருந்து உங்களுடைய நேரத்தை வீணாக செலவு அந்த சபையில போய் இருந்தீங்கன்னா அது நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும். அதுபோல நாளைக்கு பெண்கள் பயம் நம்முடைய குளச்சல் பள்ளிவாசல் மேல் மாடியில் வச்சு மேல் தளத்தில் வச்சு பெண்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் நம்முடைய வீட்டு பெண்களை நம்ம அனுப்பிவிட்டு அந்த நன்மையை அடைய வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று சொல்லி என்னுடைய ஜுமாவுடைய உரையை செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.